தந்தை மகன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே திருதி ஆண்டவருடைய விழாவினை கொண்டாடுகின்ற பொழுது அந்த இதயத்திலிருந்து பொங்கி வழிகின்ற அனைத்து வரங்களையும் கொடைகளையும் பெற்றுக்கொள்வதற்காக நாம் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் அழகான ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லுகின்றதோ, இதோ தொலைந்து போனதை தேடி நான் வருகின்றேன். என்னை தேடுகின்ற கடவுள் என் கடவுள். என்னை தேடி வருகின்ற கடவுள். தொலைந்து போனால் அப்படியே விட்டு விடுவதில்லை. மாறாக என்னுடைய மகனுக்கு என்ன ஆனதோ, என்னுடைய மகளுக்கு என்ன ஆனதோ என்று நினைத்தோ நம்மை தேடி வருகின்ற கடவுள். இன்றைக்கு அதே கடவுள் இந்த பீடத்திலே, இந்த திருப்பலியிலே நம்மை தேடி வர இருக்கின்றார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதை உணர்ந்தவர்களாக நம்மை தேடுகின்ற கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ தவறியதற்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பினை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல நித்திய இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனந்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசி, ஆற்றல் அனைத்தும் கொண்ட
கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவரே, ஆண்டவராகிய இறைவரே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, நீர் உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். பக்கம் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே இறைவா, உம்முடைய திருமகனின் இதயத்தில் விளங்கிய நற்பண்புகளால் நாங்கள் அணி செய்ய பெற்று அவரது உணர்வுகளால் பற்றியேறிய செய்தருளு. இவ்வாறு நாங்கள் அவருடைய உறவுக்கு ஒத்திருக்கச் செய்து நிலையான மீட்பில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு பசுத்தாவின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாற செய்வேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலில் இருந்து வாசகம். தலைவராகிய ஆண்டவர் கூறுகிறார், நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தையினின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களினின்றும் மீட்டு வருவேன். மக்கள் இடங்களினின்று அவற்றை வெளிக்கொணர்ந்து நாடுகளினின்றும் கூட்டிச் சேர்த்து அவற்றை சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவேன். அவற்றை இஸ்ரேலின் மலைகளிலும் ஓடை ஓரங்களிலும் நாட்டின் எல்லா குடியிருப்புகளிலும் மேய்ப்பேன். நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அவற்றை மேய்ப்பேன். இஸ்ரேலின் மலை உச்சிகளில் அவற்றின் மேய்ச்சல் நிலம் இருக்கும். அங்கே வளமான நிலத்தில் அவை இளைப்பாறும். இஸ்ரேலின் மக்களின் மேல் செழிப்பான மேய்ச்சல் நிலத்தில் அவை மேயும். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன் என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன். காயப்பட்டதற்கு கட்டுப்போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். ஆனால் கொழுத்ததையும் வலிமை உள்ளதையும் அழிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் ஆயன், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயன், எனக்கு ஏதும் குறையில்லை.
பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தன் பெயருக்கு ஏற்ப நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எந்த தீங்கிற்கும் அஞ்சிடேன். உன் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உன் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நாம் பெற்றுள்ள தூய ஆவின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தாலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த பொழுதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்பொழுது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? நாம் கடவுளுக்கு பகைவர்களாய் இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்லாயின் நானே, நானும் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமல் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு
காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருதி ஆண்டவருடைய விழாவினை திருச்சபை கொண்டாடுகின்றது. அகில உலகத்திலே இருக்கின்ற இந்த நாம விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இருதயராஜ், இருதயமேரி, இதயம் அது மாதிரிலாம் பேர் வச்சிருப்பாங்க. அவர்கள் அனைவருக்கும் நான் நம்முடைய வாழ்த்துக்களை இந்த யூடியூப் சேனல் வழியாக தெரிவித்துக் கொள்கின்றோம். திருதி ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தையும் ஆன்ம சுகத்தையும், குறிப்பாக இந்த திருத்தலத்தை நாடி வருகின்ற அனைத்து பக்தர்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க மன்றாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு பெரிய துறவி அவர் இடத்திலே படிப்பதற்காக பல மாணவர்கள் போட்டி போட்டு கொண்டு இருப்பார்கள். காரணம், அவரிடத்தில் படித்து வெளியே வருகின்ற மாணவர்கள் ஒழுக்கத்திலும் சரி அறிவிலும் சரி சிறந்து விளங்கினார்கள். ஆகையால் பல பணக்காரர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அந்த துறவியினிடத்திலே அவர் நடத்தி கொண்டிருந்த ஒரு பெரிய பள்ளி போன்ற ஆசிரமத்திலே அனுப்புவதிலே ஆர்வம் கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கே ஒரு நடைமுறை கடைபிடிக்கப்பட்டது. எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அனைவரும் ஒரே மாதிரி தான் நடத்தப்படுவார்கள். அப்படி அந்த துறவியினுடைய அந்த பள்ளிக்கூடத்திலே பல மாணவர்கள் படித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு அரசன் நினைக்கின்றான், தன்னுடைய மகன் அவரிடத்தில் படித்தால்தான் பிறகு நல்ல ஒரு அரசனாக இருப்பான் என்று தன்னுடைய மகனை அழைத்து சென்று அந்த ஆசிரமத்திலே சேர்த்து விடுகின்றார். அந்த ஆசிரமத்திலே சேர்த்த பிறகு அங்க ஒரு வகையான கண்டிஷன் இருந்தது. அந்த துறவி வைக்கின்ற தேர்விலே வெற்றி அடைந்தோ நீ வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லுகின்ற வரை நீ படிச்சுட்டே தான் இருக்கணும். அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, படித்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் அங்கே இருந்த நடைமுறை. ஒவ்வொரு வருட கடைசியிலும் அந்த துறவி தன்னுடைய மாணவர்களுக்கு தேர்வுகளை நடத்துவார். பல பயிற்சிகளிலே அவர்கள் வெற்றி பெற்றால் நீ வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிடுவார். பல ஆண்டுகள் ஆகின்றன, அரசனுடைய மகன் திரும்பி வரவில்லை. அப்போ அரசனுக்கு ஒரு கவலை, தன்னுடைய மகன் மட்டும் வரவில்லை, அவனோடு படிக்க சென்றவர்கள் பலர் வீட்டுக்கு வந்து விட்டார்களே, அவன் எப்போ வர்றது? அவன் வந்தான்னா அரசாட்சி அவனிடத்தில் கொடுத்து விட்டோ தான் நிம்மதியாக இருக்கலாம். அவனுக்கு ஒரு திருமணம் செய்து வைத்து விட்டால் தன்னுடைய கடமை முடிந்துவிடும் என்கின்ற நினைப்போடு அரசன் ஏங்கிக் கொண்டிருக்கின்றான். ஆனால் போன மகன் திரும்பி வருவதாக தெரியவில்லை.
ஒரு நாள் அரசனே புறப்பட்டு அந்த துறவி நடத்துகின்ற அந்த ஆசிரமத்திற்கு வருகின்ற வந்து அரசனை துறவியை சந்திக்கின்ற துறவி அரசனை பார்த்தவுடனே சந்தோஷமாக வரவேற்கின்றார். அரசன் கேட்கின்றான், ஐயா, என்னுடைய மகனோடு சேர்ந்த பல பிள்ளைகளை அனுப்பிவிட்டீர்கள், ஆனால் என்னுடைய மகன் மட்டும் எதுவும் கற்றுக்கொள்ளவில்லையா, ஏன் இன்னும் அனுப்பாமல் இருக்கின்றீர் என்றும். அப்பொழுது அந்த துறவி சொல்லுகின்ற, இதோ உன்னுடைய மகன் எல்லாவற்றிலும் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றிருக்கின்றார். எல்லாத்திலையும் நான் வச்ச எல்லா டெஸ்டுகள்லையும் அவன் தான் ஃபர்ஸ்ட். அப்படி முதல் மாணவனாக வந்திருக்கின்ற உன்னுடைய மகனுக்கும் கடைசியாக ஒரு டெஸ்ட் இருக்கின்றதோ, அதில் அவன் வெற்றி அடைந்தான் என்றால் அவனை போன்ற ஒரு சிறந்த மகான் இந்த உலகத்திலே யாரும் இருக்க மாட்டார்கள். அதற்காக தான் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகின்றார். அதன் பிறகு அரசனை அழைத்து சென்று அங்க இருக்கிற ஒரு கெஸ்ட் விருந்தாளிகள் இருக்கின்ற ஒரு ரூம்ல விட்டுறாங்க. அந்த அரசன் அந்த இரவு தங்குகின்றான். காலையிலே எழுந்து ஜன்னல் வழியாக பார்க்கின்றான். பார்க்கின்ற பொழுது தூரத்தில் ஒருத்தன் கையில கோடாலியை வைத்துக்கொண்டு தலையிலே ஒரு பெரிய விறகு கட்டையை சுமந்து கொண்டு நடந்து வருவதை பார்க்கின்றான். அரசன் கூர்ந்து கவனிக்கின்றான். இந்த கால வேளையில கோடாரியோட வெறும் உடம்போட துணியை மட்டும் கட்டிக்கிட்டு எவ்வளவு பெரிய விறகை சுமந்து கொண்டு வருவது யார் என்று உற்று பார்க்கின்ற பொழுதோ அவன் தன்னுடைய மகன் என்பது தெரிகின்றதோ. அவன் அந்த விறகையும் கோடாலியையும் கொண்டு சென்று தன்னுடைய குருவினுடைய அறைக்கு முன்னால் போட்டு குருவை அழைக்கின்றான். குரு வெளியே வந்து சொல்லுகின்றான், இதை பிளந்து முடித்து விடு என்றும். அவனும் பிளந்து முடித்து விடுகின்றான். அதன் பிறகு குரு அவனிடத்திலே ஒரு தொடப்பத்தை கொடுக்கின்றான். கொடுத்து, இதோ பக்கத்தில் இருக்கின்ற விருந்தினர் மாளிகையின் வாசலை பெருக்குவதற்கு தயாராக போய் பெருக்கிட்டு வா அப்படின்னு சொல்றப்போ இதை அனைத்தையும் கவனித்து கொண்டிருக்கின்ற அரசன் தன்னுடைய அறை கதவுகளை திறந்து கொண்டு ஓடோடி வருகின்றான். ஓடோடி வந்து தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகின்றான், ஒரு ராஜகுமாரன் ஒரு அரசன் தொடப்பத்தை கொண்டு வாசலை பெருக்குவதா, தொடப்பத்தை கீழே போடு என்று கத்துகின்றான். ஆனால் அந்த மகன் சொல்லுகின்றான், அப்பா, நீங்கள் வேண்டுமென்றால் அரசனாக இருக்கலாம், எனக்கு தந்தையாக இருக்கலாம், ஆனால் இங்கே எனக்கு தாயும் தந்தையுமாக இருப்பவர் என்னுடைய ஆசான். அவர் சொல்வதை தான் நான் செய்ய முடியும். அவர் சொல்வதை செய்வதற்காக தான் நான் இங்கே வந்திருக்கின்றேன். இங்கே நான் ராஜகுமாரன் அல்ல, மாறாக ஒரு சாதாரண மாணவன். ஆகையால் நான் பெருக்கச் செல்ல வேண்டும் என்று சொல்லி தந்தையை தாண்டி செல்லுகின்ற பொழுதோ அந்த குரு சொல்லுகின்ற அரசனை பார்த்தோம், இதோ உன்னுடைய மகன் நான் வைத்த அந்த கடைசி தேர்விலும் வெற்றி பெற்று விட்டான். இப்பொழுதோ நீ அவனை அழைத்து செல்லலாம். எதற்காகவென்றால் எந்த ஒரு மாணவனிடத்தில் அந்த தாட்சி இருக்கின்றதோ, எந்த ஒரு மாணவனிடத்தில் தான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கின்றதோ, எந்த ஒரு மாணவனிடத்தில் கர்வம் இல்லையோ, அவன் சிறந்த மனிதனாக இருப்பான். இதோ உன்னுடைய மகனுக்கு அந்த உயர்ந்த குணம் வந்து விட்டதோ, நீ இப்பொழுதோ அழைத்து செல் என்று கூறுகின்றான். அரசனும் அழைத்து செல்லுகின்றான். அவன் ஒரு மாபெரும் அரசனாக மாறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலும் இதுதான் இருந்ததோ. பிலிப்பியருக்கு எழுதுகின்ற கடிதத்திலே 2வது அதிகாரத்தில் 14வது வசனம் அழகாக சொல்லுகின்றதோ, இயேசு கிறிஸ்து இதோ
உயர்ந்த ஒரு நிலையில் இருந்தாலும் அதை பிடித்து கொண்டிருக்க வேண்டும் என்றோ நினைக்கவில்லை. மாறாக தன்னையே தாழ்த்தினார். எந்த அளவுக்கு தாழ்த்தினார் என்றால் சிலுவை சாவையே ஏற்கின்ற அளவுக்கு தன்னையே தாழ்த்தினார். அதனால் அவருடைய தந்தை விண்ணுக்கும் மண்ணுக்கும் அவரை ஒரு மாபெரும் அரசராக விண்ணுலகிலே தன்னுடைய வலப்பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற நிலைக்கு உயர்த்தினார் என்று புனித சின்னப்பர் அழகாக சொல்லுவார். அந்த தாட்சிதான் அவர் கல்வாரி மலையிலே இறப்பதற்கும் அழைத்து சென்றதோ. காரணம், என்னுடைய தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய உணவு என்றோ தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னார். அதனால்தான் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை, இதோ என்னுடைய தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக நான் மூப்பர்களாலும் மறைநூல் அறிஞர்களாலும் பரிசேயர்களாலும் சதிசேயர்களாலும் சிலுவை சாவை ஏற்க வேண்டும் என்று கூறினார். அந்த 3 முறையிலே ஒரு முறை ராயப்ப சொல்லுகின்றார், இது எல்லாம் வேண்டாம் என்றும். அப்பொழுது அவர் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார். போ பின்னாலே சாத்தானே. ஏனென்றால் உன்னுடைய எண்ணங்கள் மனிதனுடைய எண்ணங்கள், என் தந்தையினுடைய எண்ணங்கள் அல்ல. தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும், அதற்காக தான் நான் இங்கே வந்தேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக அனைத்தையும் இழப்பதற்கோ அவர் தயாராக இருந்தார். அந்த இயேசு கிறிஸ்து தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் இன்றைய முதல் வாசகத்திலும் சொல்லுகின்றார், என்னுடைய பணி என்னுடைய ஆடுகளை தேடிச் செல்வதும், என்னுடைய ஆடுகளை தேடிச் செல்வதும். முதல் வாசகம் அருமையாக வாசிக்கப்பட்டதோ, அதே நேரத்தில் தெளிவாகவும் இருந்ததும். இதோ என்னுடைய ஆடுகளை தேடி நானே போவேன். நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன், நம்முடைய மதத்திற்கும் மற்ற மதங்களுக்கும் இருக்கின்ற ஒரு பெரிய வித்தியாசம் அதுதான். மற்ற மதங்களிலே மனிதன் கடவுளை தேடி மலைக்கு செல்லுகின்றான், மடுவுக்கு செல்லுகின்றான், ஆற்றுக்கு செல்லுகின்றான். ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தில் மட்டும்தான் கடவுள் மனிதனை தேடி வந்தார். அதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். என்னுடைய ஆடுகளை நான் தேடி செல்வேன், மொப்பும் மந்தாரமும் இருக்கின்ற இடங்களில் நான் அவற்றை கண்டுபிடிப்பேன். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாற செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன், காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன், நலிவுற்றதை திடப்படுத்துவேன் என்று கூறுகின்றார் கடவுள். அதையேதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். தொலைந்து போனதே என்றோ அந்த ஆயன் அமைதியாக இருப்பதில்லை, மாறாக தொலைந்து போன ஆட்டை தேடி செல்லுகின்றான். அப்படி தேடி செல்லுகின்றான் என்றால் எதை காட்டுகின்றது? ஆயனுடைய அக்கறை, ஆயனுடைய அன்பு, ஆயனுடைய அரவணைப்பு, ஆயனுடைய பாசம், ஆயன் அதன் மீது வைத்திருக்கின்ற தீராத நேசம். அதனால்தான் தன்னுடைய ஆற்றுக்காக அவன் எவ்வளவு தொல்லைகள் வேண்டுமென்றாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் தேடிச் செல்கின்றவனாக இருக்கின்றான். அப்படி தேடிச் செல்லுகின்ற அந்த ஆயன் அந்த ஆட்டை அடிப்பது இல்லை, கடிந்து கொள்வதில்லை, மாறாக அதை தன்னுடைய தோள்களின் மேல் சுமந்து வருவான் என்று கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த காலை வேளையிலே திருந்தி ஆண்டவருடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக தான் அதே ஆயன் இந்த பீடத்திலே வர இருக்கின்றார். நமக்கும் பல கஷ்டங்களினால் கட்டுப்போட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். நமக்கும் பல வேதனைகளால் நாம் குணப்படுத்தப்பட வேண்டிய பணி இருக்கும். நாமும் பல நேரங்களிலே தொலைந்து போனவர்களாக இருப்போம். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்வோம், நம்மை தேடுகின்ற
ஒருவர் இருக்கின்றார். அவர்தான் இந்த திரு இருதய ஆண்டவர். அவர் நம்மை தேடிக்கொண்டே இருக்கின்றார். என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, கவலைப்படாதே. இந்த உலகம் உன்னை மறந்தாலும், உறவுகள் உன்னை மறந்தாலும், உறவுகள் உன்னை கைவிட்டாலும், உன்னோடு இருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் போனாலும், உன்னை விட்டு அகன்று போனாலும், உன்னை தவறாக அறிந்து கொண்டாலும், உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டாலும், என்னுடைய கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கின்றார். அதுதான் ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்துவனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தை நமக்கு திரும்பவும் திரும்பவும் நினைவுபடுத்துவதுதான் திருப்பலி. இந்த திருப்பலியிலே என்னுடைய கடவுள் இருக்கின்றார். நம்ம கூட யாரும் இருக்கணும் தேவையே இல்லைங்க. கடவுள் நம்மோடு இருந்தால் போதும், அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டிய பக்தி. அதைதான் இந்த விழா நமக்கு சொல்லுகின்றதோ. என்னுடைய இதயத்தில் இருந்தோ அன்பும் பாசமும் நேசமும் என்னுடைய மகனே மகளே உனக்காக பாய்ந்து கொண்டிருக்கின்றதோ, அதை அறிந்தவர்களாக நாம் இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். அந்த தேவன் என்னை கைவிடாத தேவன், என்னை தேடுகின்ற தேவன் என்பதை புரிந்து கொண்டோம். இந்த திருப்பலியிலே முழுமையாக ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுதோ நம்முடைய அருட்சகோதரிகள் தங்களுடைய வாக்குறுதியை கொடுப்பார்கள். நாம் அவர்களோடு சேர்ந்து திரு ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் அமர்வும். உமது திரு இருதயத்திலிருந்து வெளிப்படும் கனிந்த அன்பின் வழியில் நற்செய்தி அறிவிக்கவும், ஏழை எளிய கைவிடப்பட்ட மக்களுக்கு முழு வாழ்வு கொடுக்கவும் என்னை தேர்ந்து கொண்டேன். இயேசுவின் திரு இருதய சபையில் இணைந்து அர்ப்பண வார்த்தை பாடுகளால் என்னை துறவற வாழ்வில் திருநிலைப்படுத்தி பராமரித்து வருகின்றேன். சகோதோ கில்டாமேரி ஆகிய நான், சகோ சே ஆனந்த பாரதி ஆகிய நான், என் இதய நன்றியை உமக்கு காணிக்கையாக்கி என் அர்ப்பணத்தை திரு அவை முன்னிலையிலும் சபை பொறுப்பாளர்கள் முன்னிலையிலும் புதுப்பித்துக் கொள்கிறேன். இறைவா, உம் திருமகனும் என் சபையின் பாதுகாவலரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இதயத்தில் இருந்து வெளிப்படும் கனிந்த அன்பும் மனத்தாழ்ச்சியும் பொறுமையும் மன்னித்து மறக்கும் பண்பும் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் என் அன்றாட வாழ்வில் வெளிப்பட அருள் புரிவீராக. இயேசுவை போல நானும் உம்மோடு ஒன்றித்து வாழ்ந்து நற்செய்தியை அறிவித்து ஏழைகளுக்கு வாழ்வும் நோயுற்றோருக்கு நலமும் கொடுக்கும் பணியில் தொடர்ந்து உறுதியாயிருக்க நான் கொடுத்த கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் என்னும் வார்த்தைப்பாடுகளை நாள்தோறும் வாழ்ந்து காட்ட துணை புரிவீராக. உமது நிபந்தனையற்ற அன்பும் தெய்வீக ஆற்றலும் தூய ஆவியானவரின் உடன் இருப்பும் என்றும் எப்பொழுதும் என்னில் நிலை கொண்டிருக்க உமது கிருபை என்னை வழிநடத்துவதாக. ஆமென். அருட்சகோதரிகளுக்காக நாம் அனுதினமும் ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாசுதன் பசுத்தாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை பாடலாம். தருவேன் தருவேன் காணிக்கையாய், மன நிறைவுடன் தருவேன் காணிக்கையாய். தருவேன் தருவேன் காணிக்கையாய், மன நிறைவுடன் தருவேன் காணிக்கையாய். இன்னை தருவேன் ஏற்றிடுவாய், புவி மகிழ்ந்திட மலர்ந்திட்ட மன்னவனே. இன்னை தருவேன் ஏற்றிடுவாய், புவி மகிழ்ந்திட மலர்ந்திட்ட மன்னவனே. தருவேன் தருவேன்
காணிக்கையாய் மனநிறைவுடன் தருவேன் காணிக்கையாய். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களிடமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இரக்கம் நிறைந்த தந்தையே, நீர் எங்கள் மீது பொழிந்த அளவில்லா அன்பினா உமது ஒரே திருமகனை சொல்லக்கரிய இரக்கத்துடன் எங்களுக்கு தந்தீரே. அதனால் அவரோடு எங்களுக்குள்ள ஒன்றிப்பில் நிறைவு அடைந்து நாங்கள் உமக்கு ஏற்ற காணிக்கை ஆக்குமாறு வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையிலே உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திருச்சபையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஏற்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகள் இருந்த மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தள்ளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானுக்கு தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவ
கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்று எங்களை அழைத்தீர், ஏற்றுக்கொண்டீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை பரிசுத்த ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெல்லாம் பரவரும் உம்முடைய திருச்சபையை நினைவு கொந்தரலும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திருச்சபை அன்பில் நிறைவு பெற செய்தரலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதயத்தை திறந்து நமக்கு வரங்களையும் கொடைகளையும் கொடுப்பதற்காக தன்னையே தாழ்த்தி கொண்ட தேவன் நமது மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றார். அந்த இறுதி ஆண்டவரிடத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய சோகங்களை, வேதனைகளை, நம்முடைய கஷ்டங்களை, நமக்கு இருக்கின்ற சவால்களை, நம்முடைய உடல் சுகவீனங்களை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை தேடுகின்ற தேவனே, இதோ என்னை தேடி வாரும், என்னுடைய வீட்டுக்கு வாரும், என்னுடைய உள்ளத்திற்கு வாரும், என்னுடைய வாழ்வுக்குள்ளே வாரும். இயேசப்பா, நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்ற தேவன் என்பதை நான் நம்புகின்றேன். இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலே நீர் வந்த பிறகு ஒரு மாபெரும் மாற்றம் நிகழ்ந்ததோ. மத்தேயுனுடைய வாழ்க்கையிலே நீர் வந்த பிறகு அவர் உம்முடைய சீடராக மாறினார். சக்கேயினுடைய வாழ்க்கையிலே நீர் வந்த பிறகு அவர் ஆபிரகாமின் மகனாக உருமாறினார். இதோ பத்லமேயு பார்வை இழந்து உம்மை அழைத்த பொழுதோ நீர் அவனுடைய வாழ்விலே வந்த பொழுது அவனுக்கு பார்வை கிடைத்ததோ. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே வாரும், என்னுடைய குடும்பத்திலே வாரும். ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். ஏசப்பா, என்னுடைய காயங்கள், என்னுடைய வேதனைகள் அனைத்தையும் நீர் கட்டுப்போடும் என்று மன்றாடுவோம். இயேசுவே, இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும், இந்த திருதலத்தை நாடி வருகின்றவர்களையும், உம்முடைய நாம பெயரை கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்கின்றவர்களையும், இங்கே பணி செய்து கொண்டிருக்கின்ற அருட்சகோதரருடைய சபையையும் ஆசீர்வதித்தரலாம். இயேசுவே, நீரே வாழ்வாக, ஒளியாக, ஜீவனாக இருக்கின்றீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள செய்தரலாம். எப்பொழுதும் கன்னியான அன்னை வேளாங்கண்ணி தாய் வழியாகும் அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே முக்கொந்தல்லா இருந்த புனிதர்கள், புனிதைகள், புனித அந்தோனியார் வழியாக நாங்கள் எங்களுடைய மன்றாட்டுக்களை உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். இவ வழியாக இவரோடே வரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தால்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரலும். ஆண்டவரே, தீமையின் சக்திகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தோம். எங்களுடைய வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்றோம். யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை வாராமல் உம்முடைய திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் எங்கள் உள்ளங்களுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற அமைதியை சமாதானத்தை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம்மை தேடி வருகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உலகின் செம்மறி, நல்ல ஆயன். என்னுடைய ஆடுகளை தேடிச் செல்வேன் என்று சொல்லுகின்றவர் நமக்காக வந்திருக்கின்றார். நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார். அழைக்க பெற்ற நாம் பெயர் பெற்றவர்களை, ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவின் அன்பான திரு இருதயமே, என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். நீ தரும் எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன். உமது திருக்கரங்களால் என்னை ஆசீர்வதியும். உமது ஆசீரும் அருளும் எப்பொழுதும் எனக்கு பாதுகாப்பரணாக இருந்தும் என்னை வாழ்விக்கின்றதும் எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணரச் செய்தருளும். இயேசுவே, உம் அன்பார்ந்த பிரசன்னத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரம் தாரும். உம்மை போல் நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல் மனதை தாரும். உம் திரு இதயத்திலிருந்தும் காயங்களிலிருந்தும் வழியும் திரு இரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தி அருளும். என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்தருளும். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பும். இயேசுவின் திரு இருதயமே, உமது பெயர் எங்கெங்கும் ஓங்கி ஒலிக்க மக்கள் எல்லோரும் உமது அன்பு இருதயத்திலிருந்து அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
அன்பு தந்தையே இறைவா, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உமது திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் திரு இதயம் இரக்கம் பொங்கி பொங்கி வழியும். இயேசுவின் திரு இதயம் இரக்கம் பொங்கி பொங்கி வழியும். எனக்காக அது உனக்காக ஏங்கி துடிக்கும் இதயம். எனக்காக அது உனக்காக ஏங்கி துடிக்கும் இதயம். ஏங்கி துடிக்கும் இதயம். இயேசுவின் திரு இதயம் இரக்கம் பொங்கி பொங்கி வழியும். அன்பின் ஆழம் அகலம் நீளம் இல்லை காண முடியா இதயம். அன்பின் ஆழம் அகலம் நீளம் இல்லை காண முடியா இதயம். அன்பில் பற்றி எரியும் இதயம். அன்பில் பற்றி எரியும் இதயம். முள்ளால் குத்தப்பட்ட இதயம். எனக்காக அது உனக்காக ஏங்கி துடிக்கும் இதயம். எனக்காக அது உனக்காக ஏங்கி துடிக்கும் இதயம். ஏங்கி துடிக்கும் இதயம். இயேசுவின் திரு இதயம் இரக்கம் பொங்கி பொங்கி வழியும்.